الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما من أيام فيهن العمل أحب إلى الله وأفضل من أيام العشر أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய நாட்டில் இன்று இரவு துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய தலைப்பிறை பார்க்கப்பட இருக்கிறது. இன்று இரவு பிறை தென்பட்டால் நாளை சாட்டர்டே துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கும். இன்று இரவு தென்படவில்லை என்றால் நாளை மறுநாள் சண்டே துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பான கண்ணியமான நாட்கள். ரமதானுக்கு பின்னர் சிறப்பான கண்ணியமான நாட்கள் இருக்கும் என்றால் அது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான். சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் ரமதானுடைய கடைசி 10 விட துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 மிக மிக சிறப்புக்குரியது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கால நேரங்களின் மீதும் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், கால நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அது அனைத்தும் கண்ணியமானது. கண்ணியமான ஒன்றின் மீது மாத்திரமே அல்லாஹ் சத்தியம் செய்வான். வல் அஸ்ர், முழு காலத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து அதிலிருந்து 10 நாட்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகளும் எந்த இரவுகள்? அதிகமான முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் உள்ளடங்குகிறார்கள். இந்த 10 இரவுகள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் மிக சிறப்பான நாட்கள். ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மா மின் அய்யாமின் ஃபீஹின்னல் அமலு அஹப்பு இலல்லாஹி வ அஃதல் மின் அய்யாமில் அஷ்ர். ஏனைய காலங்களில் அமல் இபாதத் செய்வதை விட இந்த 10 நாட்களில் அமல் இபாதத் செய்வதை அல்லாஹ்வுக்கு அஹப், மிக விருப்பத்துக்குரியது, அஃதல், மிக மிக சிறப்புக்குரியது. திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இந்த 10 நாட்களில் அமல் இபாதத் செய்வது அஃதல், மிக மிக சிறப்புக்குரியது. இந்த 10 நாட்களுடைய ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் ஒவ்வொரு வருடத்தினுடைய நோன்புக்கு சரிசமமானது. ஒருவர் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறையிலிருந்து அரஃபாவுடைய தினம் வரை 9 நோன்புகளை நோற்றால் 9 வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு கிடைக்கும். பிறநாளுடைய தினம்
துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10வது நாள் பெருநாளுடைய தினம். பெருநாளுடைய தினம் நோன்பு நோட்பது ஹராம். எனவே 9 நோன்புகள் தான் வரும். இந்த 9 நோன்புகளை ஒருவர் நோற்றால் 9 வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளுடைய இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சரிசமமானது. லைலத்துல் கத்ர் ரமதானுடைய கடைசி 10 ஒற்றை படையான இரவுகள் 21, 23, 25, 27, 29. இன்னும் சில ரிவாயத்களின் படி அவுஃபி ஆஹிரி லைலா 30வது இரவில் கூட லைலத்துல் கத்ர் வரலாம். ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்றால் 6 இரவுகளை ஹயாத்தாக்கினால் தான் ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சரிசமமானது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்து அதில் 10 தினங்களை தெரிவு செய்து அந்த 10 தினங்கள் மீது சத்தியம் செய்து அந்த 10 தினங்களில் 2 தினங்களை அல்லாஹ் தெரிவு செய்து சத்தியம் செய்கிறான். வஷ்ஷஃபஇ வல் வத்ர், அரஃபாவுடைய தினத்தின் மீதும் பெருநாளுடைய தினத்தின் மீதும் சத்தியமாக. இந்த 2 நாட்களும் மிக சிறப்பான கண்ணியமான நாட்கள். அரஃபாவுடைய தினம், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், பெருநாளைக்கு முந்தைய தினம், சிறப்பான கண்ணியமான நாள். அந்த நாளையில் எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அவைகள் அனைத்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாம் யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன், அரஃபாவுடைய நோன்பு அயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, முந்தைய பிந்திய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய ஆதரவை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். சஹீஹ் முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், ஸௌமு யௌமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தைன், அரஃபாவுடைய நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய தினம் அதிகமாக அமல் இபாதத் செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய நாட்களை விட அரஃபாவுடைய நாள் அதிகமான நரகவாசிகளை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். وَإِنَّهُ لَيَدْنُو ثُمَّ يُبَاهِي بِهِمُ الْمَلَائِكَةُ, அல்லாஹ் அந்த அரஃபாவுடைய தினம் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக வருகிறான். யாரெல்லாம் அமல் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, நோன்பு நோற்று இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். மாரத ஹாவுலா, இவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுமா? அல்லாஹ் சந்தோஷமாக மலக்குமார்களிடத்தில் அந்த அடியார்களை காட்டி பெருமையாக பேசுவான். எனவே அரஃபாவுடைய தினம், பெருநாளைக்கு முந்தைய தினம், அதிகமாக அமல் இபாதத் செய்யப்பட வேண்டிய ஒரு தினம். பெருநாளைக்கு ஷாப்பிங் செய்யக்கூடியவர்கள் நேரங்காலத்தோடைய ஷாப்பிங்களை செய்துவிட்டு அந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்று, குடும்பமாக நோன்பு நோற்று அந்த இரவை ஹயாத்தாக்குவோம், பகலை ஹயாத்தாக்குவோம். முழு 10 நாட்களையும் ஹயாத்தாக்குவது சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெருநாளுடைய தினம், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10வது நாள், அந்த நாளையிலும் எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அது அனைத்தும் அன்றைய தினம் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குளித்து நறுமணம் பூசி புத்தாடைகளை அணிந்து தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வந்து சொந்த உறவுகளோடு, சொந்த பந்தங்களோடு, முஸ்லிமான சகோதரர்களோடு முசாஃபஹா முஆனகா செய்வது, குடும்பத்தோடு சந்தோஷத்தை, அன்பை, பாசத்தை, முஹப்பத்தை பரிமாறிக்கொள்வது, இதுவெல்லாம் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. பெருநாளுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் இராகத்துத்தம், இரத்தத்தை ஓட்டுவது, உதுஹியா கொடுப்பது, குர்பான் கொடுப்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியாவுடைய அமல் சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்.
யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்கவில்லையோ மக்ரூ, மார்க்கத்தில் அது வெறுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, வசதி இருந்தும் யார் உதுஹியா கொடுக்கவில்லையோ அவர்கள் எங்களுடைய முஸல்லாவை, தொழும் இடத்தை நெருங்க கூட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு அழைக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வசதி இருந்தும் கொடுக்காதவர்கள் முஸல்லாவுக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது உதுஹியா என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்வோம். உதுஹியா என்றால் என்ன? பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டினுடைய அளவு உயர்ந்து இமாம் தொழுகைக்கும் ஹுத்பாவுக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக் கொள்வாரோ அதிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறையும் வரை ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3ல் ஒன்றை தஅர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக உதுஹியாவுடைய நிய்யத்துடன் அறுத்து அந்த இறைச்சியை பங்கு போட்டால் அதுதான் உதுஹியா, அதுதான் குர்பான். ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3னுடைய இனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒருவர் கோழியை, சேவலை, முயலை அறுத்து உதுஹியா கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜாமூஸ், எரும மாட்டை ஒருவர் உதுஹியாவுடைய நிய்யத்தோடு அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஜாமூஸ் என்பது நௌஉம் மினல் பக்கர், மாட்டினுடைய ஒரு வகை. அதனால் அது குர்பானாக, உதுஹியாவாக ஏற்றுக்கொள்ளப்படும். பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னர் ஒருவர் பிராணியை அறுத்தால் அது உதுஹியாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது. ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைந்ததற்கு பின்னர் அறுத்தாலும் அது உதுஹியாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வெறும் ஒரு அறுப்பாகத்தான் கிடைக்கப்படும். தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட வேண்டும். பேருக்காக, புகழுக்காக, நான் உதுஹியா கொடுத்தேன் என்று 4 பேர் பேச வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பிராணியை அறுத்து அந்த இறைச்சியை பங்கு போட்டால் அது உதுஹியாவாக மாட்டாது, வெறும் ஒரு சதகாவாக ஆகும். உதுஹியா என்றாலே தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அறுக்கப்பட்டால் தான் அது உதுஹியா. லா யனாலுல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா, நாம் அறுக்கக்கூடிய பிராணியுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்விடத்தில் போய் சேராது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ்வுக்காக என்று மன தூய்மையாக நீங்கள் அறுத்திருப்பீர்களே அந்த தக்வா, அது மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடையும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியா என்பது ஒரு இபாதத். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று உதுஹியா என்பது ஒரு இபாதத். உதுஹியாவை நாம் நிவர்த்தி செய்யும் போது இதாஅத், அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம். அல்லாஹ் உதுஹியா கொடுக்குமாறு சொல்கிறான், நாம் கொடுக்கிறோம். இரண்டாவது சுன்னத்துல் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவை ஹயாத்தாக்குகிறோம். மூன்றாவது தௌசிஅத்துன் அலல் ஃபுகரா, ஏழைகளுக்கு பெருநாளுடைய தினம் அந்த இறைச்சி உணவாக அமைந்துவிடும். ஏழைகளுக்கு தானம் செய்தவர்களாக ஆகுவோம். பொதுவாக நோன்பு பெருநாளைக்கு ஏழைகளுக்கு ஃபித்ராவுடைய அரிசி உணவாகவும், ஹஜ் பெருநாளைக்கு இந்த குர்பானுடைய உதுஹியாவுடைய இறைச்சி உணவாகவும் அமைந்துவிடும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்களில் 90% உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவர்கள். உதுஹியா, உங்களுடைய உதுஹியாவுக்கு வேறொருவரை பொறுப்பாக்கும் போது மிக கவனமாக அந்த விடயத்தை கையாளுங்கள். அது அவர்களுடைய பிசினஸ். நாம் ஒருவருக்கு அதை ஒப்படைக்கும் போது, ஒருவரை நாம் வக்கீலா ஆக்கும் போது அவர் அவருடைய பிசினஸை செய்வார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை அறுப்பார். அது குறையாக இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் கவனிக்க மாட்டார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சில குறைகள் இருக்கிறது. அது அந்த ஆடு மாடில் இருந்தால் உதுஹியாவுடைய நியத்தோடு அறுக்கப்பட்டால் அந்த உதுஹியா கபூல் செய்யப்பட மாட்டாது, வெறும் ஒரு அறுப்பாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமாக 2 கண்களும் பொட்டையானது, மாமிசத்தோடு இறைச்சியோடு கொம்பு போனது, சொறு பிடித்தது, நொண்டியானது, காது வெட்டப்பட்டது, மூக்கு வெட்டப்பட்டது, வால் வெட்டப்பட்டது. சுருக்கமாக சொல்வதென்றால் மாமிசத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது குறைகள் இருந்து அந்த ஆட்டை மாட்டை உதுஹியாவுடைய நியத்தோடு அறுத்தால் அது உதுஹியாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது, வெறும் ஒரு அறுப்பாகத்தான் கிடைக்கப்படும். இன்னும் சில குறைகள் இருக்கிறது, அந்த குறைகள் மன்னிக்கப்படும். எல்லா பல்லுகளும் விழாமல் 1-2 பல்லுகள் மட்டும் விழுந்திருக்கிறது, மன்னிக்கப்படும். கொம்பு மட்டும் உடைந்திருக்கிறது, மாமிசத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படவில்லை,
மன்னிக்கப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவரை வக்கீலாக்கும் போது, உங்களுக்கு பகரமாக நீங்கள் நியமனம் செய்யும் போது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். அறுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் சமூகம் தருவதொரு சுன்னா. பெண்கள் கூட அறுக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்வது சுன்னா, ஃபித்னா ஏற்படாது என்றால். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்னொருவரை வக்கீலா ஆக்கினால் அந்த இடத்துக்கு நீங்களும் சமூகம் தர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில இடங்களில் ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஆடு மாடு அதனுடைய இறைச்சியை எடுத்து உதுஹியாவுடைய நியத்தோடு சதகா செய்கிறார்கள். அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம், அறுக்கும் போது உதுஹியாவுடைய நியத்து இருந்தால் மட்டுமே அது உதுஹியாவாக ஆகும். ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஒரு பிராணியுடைய இறைச்சியை எடுத்து உதுஹியாவுடைய நியத்தோடு பங்கு போட்டால் அது உதுஹியாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது. சில சமூக அக்கறை கொண்டவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் ஏழைகளுக்கு நிறைய இறைச்சி கிடைக்கிறது, அதனால் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பணமாக கொடுப்போம், வீட்டு சாமான்களை வாங்கி கொடுப்போம் என்று முன் வருகிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, உதுஹியா என்பது இராகத்துத்தம். ஒரு பிராணியுடைய கழுத்தை அறுத்து ரத்தத்தை ஓட்டி அந்த இறைச்சியை பங்கு போடுவதுதான் உதுஹியா. நீங்கள் பணத்தை சதகாவாக கொடுத்தால், உதுஹியாவுடைய நியத்தோடு கொடுத்தால் அது வெறும் சதகா தான், உதுஹியாவோடு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. கணேசக்குரிய சகோதரர்களே, சிலர் உம்மாவுடைய பெயரில் வாப்பாவுடைய பெயரில் என்று உதுஹியா கொடுப்பார்கள். அந்த வளமை இருக்கிறது. ஹயாத்தோடு இருக்கும் போது உம்மா வாப்பாவிடம் யாருக்காக நீங்கள் உதுஹியா கொடுக்க போகிறீர்களோ அவர்களிடம் அனுமதி வாங்கினால் மட்டுமே அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் அவர்களுக்காக உதுஹியா கொடுக்கலாம். ஹயாத்தோடு இருக்கும் போது நீங்கள் அனுமதி வாங்கவில்லை என்றால் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் உங்களுக்கு அவர்களுடைய பெயரில் உதுஹியா கொடுக்க முடியாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது 7 ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம். 7 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து உதுஹியா எவ்வாறு கொடுக்க முடியுமோ அதே போன்று ஒரு மனிதரான 7 நியத்துகளுக்காக ஒரு மாட்டை அறுக்கலாம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் அல் ஃபதாவா அல் குப்ரா அல் ஃபிக்ஹியா என்ற கிதாபில் இந்த மஸ்அலாவை ஃபத்வாவை தெளிவாக எழுதுகிறார்கள். உதாரணமாக, எனக்கு 2 மகன்மார்கள் இருக்கிறார்கள். முதல் மகனுக்கு 2 பங்கு, 2வது மகனுக்கு 2 பங்கு, ஒரு மகளும் இருக்கிறான் 5. உதுஹியா கொடுக்க போகிறேன் 6, நேர்ச்சியும் இருக்கிறது 7. இந்த நோக்கங்களுக்கெல்லாம் ஒரு மாட்டை அறுத்தால் அனைத்து நியத்களும் கபூல் செய்யப்படும். அகீகாவுடைய முழுமையான சவாப் நன்மை கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். ஆனால் சிறந்தது தனி ஆட்டை அறுத்து அகீகா கொடுப்பதுதான். அகீகாவை பொறுத்த வகையில் பருவ வயதை எட்டும் வரை எனது பெற்றோர்கள் தான் எனது அகீகாவுக்கு பொறுப்புதாரிகள். பருவ வயதை அடைந்து விட்டால் எனது அகீகாவுக்கு நான் தான் பொறுப்புதாரி. மௌத் வரை எங்களோடு கொழுகி கொண்டே இருக்கும். எனக்கு 99 வயசாகிறது, இன்னும் நான் அகீகா கொடுக்கவில்லை என்றால் 99 வயதில் கூட எனது அகீகாவை என்னால் நிறைவேற்றலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உதுஹியா என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து உலமாக்களிடம் கேட்டு நேர்த்தியாக அதை நிறைவேற்றுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, உதுஹியாவுடைய நியத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்றிரவு பிறை பார்க்கப்பட இருக்கிறது. பிறை தென்பட்டால் முடிவெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. மார்க்கத்தில் இது வெறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்று பிறை தென்படுவதற்கு முன்னரே நகங்களை வெற்றி கொள்ளுங்கள், முடியை வெற்றி கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய 2-3 நாட்கள் கழிந்ததற்கு பின்னர் தான் எண்ணம் வருகிறது. உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால், எண்ணம் வந்த நேரத்தில் இருந்து முடியை வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது. சிலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறந்து அதற்கு பின்னர் நகத்தை முடியை வெட்டிவிட்டால் அந்த வருடம் உதுஹியா கொடுக்க முடியாது, அடுத்த வருடம் தான் உதுஹியா கொடுக்கலாம் என்று சிலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் நியத்து வைத்திருந்தும் முடியை நகத்தை வெட்டினால் கூட உதுஹியாவுடைய அமலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் வெட்டாமல் இருப்பதுதான் சிறந்தது. அது மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உதுஹியாவுடைய இபாதத்தை மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அறிந்து, மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை பேணி, நாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் பேணி மிக அழகாக நாம் நிறைவேற்றுவோம். ஒருவேளை இன்றைய இரவு பிறை தென்படவில்லை என்றால்
பெருநாள் கொஞ்சம் லேட் ஆகி வரும், 18ஆம் திகதி வரும். ஐயாம் தஷ்ரீக்குடைய 3வது நாள் 21ஆம் திகதி போயவாக இருக்கும். அன்றைய தினம் அறுக்க கூடாது. எனவே நாட்டினுடைய திட்டத்தையும் நாம் கவனித்து இந்த அமலை நிவர்த்தி செய்வோம். ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறால் முழு உம்மத்தை முஸ்லிமாவுக்கும் அவப்பெயர் வந்துவிடக் கூடாது. எனவே ரப்பல் ஆலமீன் இந்த உதஹியாவுடைய அமலை அழகான முறையில் நேர்த்தியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களில் அமலை வாழ்த்தின் மூலம் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.